அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் 3 ஆண்டுகளில் நிறைவடையும் என ஜே.பி. நட்டா நாடாளுமன்றத்தில் பதிலளித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். मैंने स्वास्थ्य विभाग पर के कार्यकलापों पर சுசித்ரா, ஜே.பி. நட்டா நாடாளுமன்றத்தில் என்ன பேசியிருக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுமதி வழங்கப்பட்டு மாணவர்கள் சேர்க்கை நடத்தப்பட்டது. ஆனால் மாணவர்களும் படிப்பை முடித்து வெளியேறி இருக்கும் நிலையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்குரிய கட்டிடம் என்பது தற்பொழுது வரை இல்லை. எய்ம்ஸ் மருத்துவமனையின் தரம் என்பது இவ்வளவுதானா என்ற ஒரு கேள்வியை ஆம் ஆத்மி உறுப்பினர் அசோக்குமார் மிட்டல் மாநிலங்களவையில் எழுப்பிய நிலையில் அதற்கு பதிலளித்து தற்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா பதிலளித்துள்ளார். மிக முக்கியமாக எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதற்கான நிதி பிரச்சனை என்பது இருந்து வந்தது. தற்போது அந்த பிரச்சனைகள் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள் கட்டடங்கள் கட்டப்பட்டு முடித்துவிடும் என்ற ஒரு பதிலை அவர் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனையில் மேம்பாட்டிற்கு ஒருபொழுதும் மத்திய அரசு நிதியை மறுத்ததே இல்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்போது மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.